என்ன பண்ணக்கூடாது, அதை மறுக்கக்கூடாது. ஏன்னா அவன் சொல்கிற பொருளும் அதில் இருக்குது. அவன் இல்லாத பொருள் அவன் சொல்லிடல. நமக்கு புரியும் இவன் கோளாறு பிடிச்ச ஆள் அப்படின்ட்டு. அப்போ அவன்கிட்ட என்ன சொல்லணும், ஆமாப்பா நீ சொல்கிறது அல்லாவுடைய வசனம் தான், ஓகே நீ கிளம்பி. இது அல்லாவுடைய வசனம் தான், குரான்லேருந்து தான் காமிச்சிருக்கீங்க, ஆதாரம் தான் காமிச்சிருக்கீங்க, போங்க இதே ஆதாரம் மறுமையில் காமிங்க. அல்லாஹ் ஃபைனல் டிசிஷன் போட்டு மார்க் போடுவான்ல, டிக் பண்ணுறது அவன் தானே. அப்போ நீ நோய்க்கு தகுந்த மாதிரி தானே நீ எடுத்தேன்னு சொல்லி அல்லாஹ் படிப்பான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்படி சொல்லிவிட்டு என்றும் கூறுகிறார்கள், மேலும் உண்மை யாதெனில், உண்மை என்னன்னா அறிவாளிகள் தான் எதிலும் சரியான படிப்பினை பெறுவார்கள். அப்போ அந்த முத்தசாபியாத் எதுக்கு வச்சுருக்கான், அறிவாளிகள் சரியாக அதிலிருந்து படிப்பினை எடுத்துக்குவாங்க, அதிலிருந்து எடுக்க வேண்டிய மீனிங் அவங்க எடுத்துக்குவாங்க. அவர்கள் இவ்வாறு அல்லாவிடம் இறைஞ்சிய வண்ணம் இருக்கிறார்கள். அவங்க அல்லாட்ட துவா செய்வாங்க, எங்கள் இறைவனே எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியில் இருந்து பிறலச் செய்து விடாது. யாரெல்லாம் எங்களை நேர்வழி கொண்டு வந்ததுக்கப்புறம் எங்களை தடுமாற வச்சிடாது. அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். இவங்க எடுத்திங்கன்னா ஃபத்வா கொடுத்துட்டு இருப்பாங்க, இவன் வந்து ஆன்டி சல்ஃபி, இவன் வந்து ஆன்டி முஸ்லீமு, ஆன்டி இண்டியன் மாதிரி இவங்க எல்லாரும் ஃபத்வா கொடுத்துட்ருப்பாங்க. எங்கள் இதயங்களை நேர்வழியிலிருந்து பிளற செய்து விடாதே, மேலும் எங்களுக்கு உன் அருட்கொடையிலிருந்து வழங்குவாயாக, நிச்சயமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாக இருக்கிறாய். எங்கள் இறைவனே நிச்சயமாக நீ எல்லா மனிதர்களையும் ஒரு நாளில் ஒன்று திரட்டக்கூடியவனாக இருக்கிறாய். அந்நாள் வருவதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறுபவன் அல்ல. இவன் துனியாவாதி கிடையாது, மறுமை சார்ந்தது. அவன் முத்தஷாபிஹாத்தை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணுவான், அதிலிருந்து மீனிங் எவ்வளோ எடுக்கணுமோ எடுப்பான். அவன் வச்ச மீனிங் தான் கரெக்டுன்னு ஓரியாட்டமும் பண்ண மாட்டான். இது என்னுடைய ஒப்பீனியன் அவ்வளோன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான் முத்தஷாபிஹாத்துக்கு. முத்தஷாபிஹாத்தில் யாரும் தர்க்கம் பண்ணக்கூடாது. அது எதுக்கு எல்லாம் வச்சுருக்கான், ட்ராப். அதை எதுக்கு எல்லாம் வச்சுருக்கான், ட்ராப். ஏன்னா இது நன்மை தீமைக்கான ஒரு களம் தான் இந்த உலகம், அது மாதிரி ஒரு ட்ராப் இது. இப்போ உதாரணத்துக்கு அந்த முத்தஷாபிஹாத் இப்போ காட்டுறாங்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இஸ்லாமுங்கிறது முழுமையான வாழ்க்கை நெறி, அதில் அரசியலும் அடங்கும், ஆன்மீகமும் அடங்கும், பொருளாதாரமும் அடங்கும், குற்றவியலும் அடங்கும், சமூகமும் அடங்கும், குடும்பமும் அடங்கும், சொத்துரிமையும் அடங்கும், எல்லாம் அடங்குங்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் எதுக்கு படைத்தான், ஒமா ஹலக்தல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி யாபுது, அல்லாஹ் எங்களை மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காக வன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. அல்லாஹ் எதுக்கு படைச்சேங்கிறான், வணங்குவதற்காகத்தான் படைச்சேன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். அவன் சொல்கிற ஆர்கியூமெண்ட்டில் வெயிட் இருக்கா, இருக்குது. ஏன் லியாபுதூன், ஆபுதூன்க மீனிங் என்ன, வணக்கமும் வரும், இன்னொரு மீனிங்கும் இருக்குது, என்ன அடிபணிதலும் வரும். நாம் என்ன சொல்கிறோம், அடிபணிதல் அந்த மீனிங் தான் குறிக்கும். ஏன் நீங்கள் மற்ற துறைகளை நீக்கிறீங்க, ஏன் வெறும் ஆன்மீக துறைகள், ஏன் வணக்க வழிபாடு துறை மட்டும் எடுக்கிறீங்க, மற்ற துறைகளை ஏன் எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க, குரானை ஏன் இப்படி கூறு போடுறீங்க, மற்ற ஆர்டர்களும் அல்லாஹ் போட்டது தானே, அதையும் நாம் நடைமுறைப்படுத்தணும் தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை படைப்பின் நோக்கத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான், எது இல்லாலியாபுது. அப்போ மற்ற இடங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறதெல்லாம் அகிமுத்தீனு, அகிமுல் கிஸ்து, அதெல்லாம் என்ன, நீதியை நிலைநாட்டுங்கள், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கான் அல்லாஹ். இப்போ மறுமையில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே நாம் சொல்கிற அந்த மீனிங் இந்த ஆயத்துக்கு கொடுத்தா அடிபணிதல்னா, அப்போ அல்லாஹ்வுடைய அனைத்து உத்தரவுகளும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அனைத்து வழிகாட்டலையும் கட்டுப்படணும். சிம்பிள். இது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா, அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளும் ஏற்கப்பட தேவையில்லைன்னு எந்த ஒரு ஆலிமாவும் சொல்ல முடியுமா? ஆனால் சொல்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு ஆயத்து மட்டும் எடுத்து பயான்களில் பயன்படுத்துவாங்க. ஒமா ஹலக்தல் ஜின்ன வல் இன்ச இல்லாலியாபுதும் சொல்லுவாங்க, வணக்கத்துக்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். கடமை இல்லாத சிரமமான விஷயங்களை இந்த மாதிரியான சில பேர் என்ன சொல்கிறாங்க, சில இளைஞர்கள் அப்படின்னா, இல்லைன்னா என்ன சில அவர்கள் இவர்கள் இவங்களுக்குன்னு ஒரு லேபிள் வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க. கேட்டால் குரானில் நேரடியாக அரசன்னு சொல்லி அல்லாஹ் எத்தனை இடத்துல பேசுகிறான், 50 இடத்துல, முஹக்கம் வசனம் அது. 50க்கும் மேற்பட்ட இடத்துல அல்லாஹ் பேசுகிறான், அவனே அரசன், அவனும் அரசன் இல்லை, அவனே அரசன், வேற எவனும் அரசன்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி கிடையாதுங்க. அப்போ ரசூல்லா தன்னை அரசன்னு சொல்லிக்கிட்டாங்களா? இவர்களே சாட்சி சொல்கிறாங்க, இல்லை. அபூபக்கர்லேவனும் தன்னை அரசன்னு சொல்லிக்கிட்டாங்களா? இல்லை. உமர்லேவனும் சொல்லிக்கிட்டாங்களா? இல்லை. யார் 4 கலீஃபாவில் யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? இல்லை. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொல்கிறாங்க, 5வது கலீஃபா வேணால் சொல்கிறாங்க, அவர் நான் அரசனுங்கிறாங்க, இவங்களும் சொல்கிறாங்க அரசன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 4 பேருடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணணுமா?
உலகத்தில் இருக்கிற எல்லா சுன்னத்து ஒரு பக்கம், இந்த 4 பேருடைய சுன்னத்து ஒரு பக்கம் வச்சா இதுதானே வெயிட்டு. அப்போ குர்ஆன் நேரடியாக முஹக்கமாக பேசுதா இல்லையா, அவன் தான் அரசன்ட்டு. அப்போ அவன் அரசன் அப்படிங்கும்போது அங்கே முஹக்கம் வசனத்தை முத்தசாபியாத்தாக்குறாங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அரசன் என்ன மீனிங் தெரியுமா, சூரியன் சுற்றுது இல்லை அது, வானத்துக்கு இல்லாதான் இந்த பூமியின் இந்த அண்ட சராசரங்களின் மாலிக்கி யௌமித்தீன் ரப்புல் ஆலமீன்னா அதுக்கு என்ன மீனிங்னா, சூரியன்லாம் சுற்றுதில்ல அது, சந்திரன்லாம் சுற்றுதில்ல அது, கடல் அலைகள் வருதில்ல அது, வானத்தில் மழை பெய்யுதில்ல அது, இதுதான் அல்லாவுடைய ஆட்சியை குறிக்கும் அப்படின்னா. இது அல்லாவுடைய ஆட்சியை குறிக்கும்ன்ட்டு தந்தை பெரியார் கூட சொல்வார். இதை வந்து ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு இதை வந்து நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோன்னு அந்த அமெரிக்கா கிளைம் பண்ணுதா. டெய்லி சூரியன் வந்து நாங்கள் தான், நாசா தான் சுத்த வச்சிட்ருக்குது, நாங்கள் மட்டும் இல்லைன்னா சூரிய வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்துவிடாது இப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஃபிரௌனும் கிளைம் பண்ணல, எவனும் கிளைம் பண்ணல. இதைத்தான் எல்லாம் கிளைம் பண்ணுறானா குர்ஆனில் 50 இடங்கள்ல. அப்போ இதுதான் உங்கள் மீனிங்கு. அப்போ ரசூல்லா ஏன் கிளைம் பண்ணல? அப்போ எல்லா அரசர்களில் விட சிறந்த அரசரான அல்லாவுடைய தூதர் ஏன் தன்னை அரசர்னு சொல்லிக்கல? அந்த ஹதீஸ் வரும்போது நடுங்குவாங்க. அந்த மிம்பரில் வந்து மிம்பரே நடுங்கிச்சு. பூமியை கையில் எடுத்துகிட்டு மறுமை நாளில் அல்லாஹ் கூப்பிடுவோம், அரசர்கள்லாம் வெளியே வாங்க அப்படின்னு. எதுக்கு? கண்ணியப்படுத்துறதுக்கா? அரசர்கள்லாம் வெளியே வாங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு டிக்கெட் உங்களுக்கு தான். அரசர்களே வாங்க வாங்க, ராஜாக்களாக வாங்க, வெளியே வாங்க அப்படிங்கும்போது என்ன நடக்கும்? இப்போ அந்த இடத்துல ரசூல்லா பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பொசிஷனில் அவங்க நின்றுட்டுருக்காங்க, ஆட்சி அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதனால் என்னைக்கு எல்லாம் அப்படி அரசன்னு கூப்பிட்டுருவானோ, நாங்கி அரசன்னு நினச்சிக்கணும். அதனால் என்ன பண்ணாங்க, சாப்பிடல, ட்ரெஸ்ஸு போடல, படுத்து ஒரு கட்டிலில் தூங்கலை. ஐயோயோ ஒப்பிடுறாங்க உமர்லியானோ வந்து. ஏன் பாரசீகத்துடைய ரோமருடைய மன்னர்கள்லாம் எப்படி இருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறேன். அப்போ ரசூல்லா குறைஞ்சபட்சம் என்ன சொல்லிக்கணும், எப்போ நானே ஒரு சாமியார், என்ன போய் மன்னர்களோட ஏன் ஒப்பிடுற, சம்மந்தம் இல்லாத ஃபீல்டு ஆட்களை போய் ஏன் கூட போய் ஒப்பிடுற, ஏன் ஃபீல்டு வேறு அவங்க ஃபீல்டு வேறு, புரியுதல்ல? இப்போ நான் வந்து இப்போ லேத் ஒர்க் ஷாப்பில் அழுக்கு ட்ரெஸ் போட்டு போகிறேன்னு வைங்க, என்னங்க மற்ற டாக்டர்லாம் ஒயிட் கோட்டு போட்டு போகிறாங்க, நீங்கள் ஏங்க அழுக்கு கோட்டு போகிறீங்கன்னு நான் என்ன கேட்பேன், ஏன் லூஸ் மாதிரி பேசுகிறேன், நான் டாக்டரா? சம்மந்தம் இல்லை, நான் டாக்டரா? நான் ஒர்க் ஷாப் போகிறவன், நான் அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டு போவேன்பேன். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க ரசூல்லா, அவங்களுக்கெல்லாம் துனியாக இருக்குது, எனக்கு மறுமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே தான் மற்ற 4 கலீஃபாக்களும் ஃபாலோ பண்ணேன். அந்த 4 கலீஃபாக்கள் வழி தான் சலஃபுகளுடைய வழின்னு நடத்துகிறவர்கள் அந்த 4 கலீஃபாவுடைய உல்டாவான சுன்னத்தை, குர்ஆனுடைய முஹக்கம் ஆயத்துக்கு உல்டாவான ஒரு விளக்கத்தை, குர்ஆனுடைய முத்தஷாபிஹாத்துக்கு ஒரு முஹக்கம் விளக்கத்தை கொடுத்து இது மட்டும்தான் விளக்கம். லியாபுதுன்கா என்ன அர்த்தம், வணங்குதல் மட்டும்தான். அப்போ முத்தஷாபிஹாத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, முஹக்கமாக்குறாங்க. அதுவும் குற்றம், அது பண்ணிக்கங்க, உங்கள் இஷ்டம். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் இஷ்டம், நீ பண்ணிக்கோ, மறுமையில் வா, குர்ஆன் படி உனக்கு விசாரணை. குர்ஆனில் என்னென்ன சொன்னேன் லிஸ்ட்டு போடுவேன், நீ என்ன பண்ணேன்னு நான் காட்டுவேன். எல்லாம் ஒரு ட்ராப்புக்கு வச்சுருக்கான். ஏன்னா தஜ்ஜால் சம்மந்தப்பட்ட விஷயம் இது வரைக்கும் யாரும் குர்ஆன்லேருந்து காட்டல. இவர் ஒருத்தர் தான், யார், இம்ரான் ஹுசைன் மட்டும்தான் தஜ்ஜால் வந்து குர்ஆன்லேருந்து ப்ரூஃப் பண்ணுறாரு. அப்போ அதனால தான் இந்த முத்தஷாபிஹாத்தை பற்றி நம்ம அந்த விளக்கமும் சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி ஹதீஸ்களும் முத்தஷாபிஹாத் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்கள் இருக்கு இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீமில் 907வது செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மற்ற இறை தூதர்களை விடவும் 6 விஷயங்களில் சிறப்பிக்கப்பட்டுள்ளேன். மற்ற ரசூல்களுக்கு இல்லாத ஒரு 6 விஷயம் எனக்கு ஸ்பெஷலாக தரப்பட்டிருக்கு. நம்பர் 1, முத்தஷாபிஹாத்தாக பேச அல்லாஹ் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கான். நான் ஒருங்கிணைந்த பொருட்களை குறிக்கும் சொற்கள் வழங்கப்படும். ஜவாமியுல் கலீம், பல மீனிங் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை, அந்த வார்த்தையை நான் பேசுவேன் அப்படிமா. கேட்டால் இது முத்தஷாபிஹாத் இல்லைம்மா, இதுலேயும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. சரி ரைட்டு ஓகே. அப்போ நம்ம அந்த ஹதீஸ் சொன்னோம்ல, மாடுகள் அறுக்கப்பட்டதுன்னு, அப்போ ஏன் உஹது பொருள் அறுக்கப்பட்ட மாடு லிஸ்ட்டு என்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் ரசூல்லா ஜவாமியுல் கலீம் இல்லை முத்தஷாபிஹாத்தா பேச மாட்டாங்கிறத நான் சொல்கிறேன். எதிரிகளின் உள்ளத்தில் என்னை பற்றிய அச்சமும் ஊட்டப்பட்டு எனக்கு வெற்றி அளிக்கப்பட்டுள்ளது. இது இகாமத்து தீன் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாவுடைய தீனை மேலோங்க வைக்கும்போது போர்கள் கம்பல்சரி அந்த காலத்தில். அப்போ அந்த போருக்கான ஒரு ஆயுதம் என்ன, மிகப்பெரிய ஒரு இது என்ன, எதிரியுடைய அச்சம். இன்றைக்கும் எடுத்தீங்கன்னா இஸ்லாமிய கொள்கையை பார்த்து உலகம் பயப்படுது. இன்றைக்கும் வந்து நீங்கள் இஸ்லாத்துடைய கொள்கையை ஆஸ் இட் இஸ் எடுத்து வைங்க.
நேற்று ஒரு கிளிப்பு, இந்த பிகே யார் அவர், பிரசாந்த் கிஷோர், அது வாட்ஸ்அப்பில் ஒன்று சுற்றிட்டு இருக்கு இப்போ. அந்த ஆப்கி அதாலத்துன்னு ஒரு ஹிந்தி நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம்களை எங்கே பார்த்தாலும் அடிக்கிறாங்க, முஸ்லீம்களை எங்கே பார்த்தாலும் கொல்றாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு அப்புறாங்க. இது ரொம்ப தாழ்ந்த ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. செகண்ட் கிரேட் சிட்டிசனாக இங்கே உலகத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்க சொல்கிறான், யார், பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த நிலை மாறணும் அப்படின்னா அதுக்கு முஸ்லீம்கள் தான் முன் வரணும். ஏன்னா நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து கடுமையான முயற்சி எடுக்காத வரை எதுவும் வந்து உங்களுக்கு கிடச்சிடாதுன்ட்டு. உங்களுக்கான அரசியல், உங்கள் மதத்தில் சொல்லப்பட்ட அரசியலை நீங்கள் கையில் எடுக்கணும். நான் பேசலைங்க, இஸ்ரார் அகமதோ இல்லை ஒரு மௌலானா மௌதூதியோ பேசலை. உங்களுக்கான அரசியல் நீங்கள் எடுங்க, நீங்கள் ஏன் இந்த பாலிடிக்ஸ்க்கு வரீங்கங்கிறாங்க. அவர் கேட்குறாரு, இவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸை ஜெயிக்க வச்சா நாங்கள் வந்து தப்பிச்சிடலாம், ராகுலை பின்னாடி நம்ம ஒளிஞ்சிக்கலாம், மம்தா பானர்ஜி நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்மளை வந்து இவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நடக்காது. உங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட இஸ்லாமிய அரசியல் நீங்கள் கையில் எடுங்க பாருங்கள், எல்லோரும் பயப்படுவாங்க. இதை சொல்கிறாரு. ஏன்னா அவர் வேர்ல்டு பொலிட்டிக்கல் அனலிட்டிக்ஸு அவருக்கு தெரியும்.